நாம் ஆண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது கன்னிராசி. கன்னிராசி ஆண்களுடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன என்பதை விவரமாக பார்க்க போகிறோம். அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த ராசியில் வருகிறது. இந்த நபரை எளிதாக கன்னிராசின்னு நம்ம கண்டுபிடிச்சு விடலாம். இவங்களுடைய பெயர்கள்லாம் பார்த்தோம்னா பிரேம், பிரபாகர், பரந்தாமன், தோ அப்படிங்கிற எழுத்தில் தோனி, அந்த பெயர் கூட இந்த ராசியில் வரக்கூடிய நபர் தான். ஓரளவுக்கு எளிமையான தோற்றம், ஹைலி நாலேஜபிள், இந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் கச்சிதமாக இருக்கக்கூடிய நபர்கள். அதனால தான் நிறைய அந்த பேங்கிங் ஃபீல்டு, ஆடிட்டிங் ஃபீல்டு, டீச்சிங் ஃபீல்டுலெல்லாம் கூட நாம் இவர்களை காண முடியும். இதையும் தவிர இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகமான இந்த ஐ ப்ராப்ளம், பார்வை கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பின்னாளில் சந்திக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் என்ற கிரகம் நீசமடைகிறது. ராசியில் ஒளி கிரகம் சுக்கிரன் அவரும் நீசமடைகிறார். பொதுவாகவே யாரையும் பெரிதாக நம்பாமல் உழைத்து ஓடாய் தேயக்கூடிய நபர்கள்ல கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். இவர்கள் தங்களது காரியங்களை சாதித்துக் கொள்வது, இந்த மீடியேட்டர்ஸாக செயல்படுவது, நல்ல கணக்கு ஞானம் நிறைந்த நபர்கள், சின்ன உடல் உபாதைகள் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள், தாரமா அப்படிங்கிற பிரச்சனையையும் கூட அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கன்னிராசியில் நாம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியாக நாம் ஆண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது கன்னிராசி. கன்னிராசி ஆண்களுடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன என்பதை விவரமாக பார்க்க போகிறோம். இந்த கன்னிராசிங்கிறது ஒரு பெண் ராசி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயற்கையாகவே கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு பலம் அதிகம். கன்னி பெண்களின் பார்வையில் கட்டிலம் காளையும் கூட அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அப்போ இந்த கட்டிலம் காளையை குறிகாட்டக்கூடியது ரிஷபராசி. இந்த கன்னிராசிக்கு 9வது ராசியாக வரக்கூடிய ரிஷபராசிங்கிறது இயற்கையாகவே கன்னிராசிக்கு வசியமாகக்கூடிய ஒரு ராசி. கன்னிராசியில் பிறந்த பெண்கள் பலமானவர்கள். ஆனால் கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் யார்? அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த ராசியில் வருகிறது. இந்த நபரை எளிதாக கன்னிராசின்னு நம்ம கண்டுபிடிச்சு விடலாம். இவங்களுடைய பெயர்கள்லாம் பார்த்தோம்னா பிரேம், பிரபாகர், பரந்தாமன், தோ அப்படிங்கிற எழுத்தில் தோனி, அந்த பெயர் கூட இந்த ராசியில் வரக்கூடிய நபர் தான். இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் அதிகம் வரும். இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா பிரணவ், இந்த மாதிரி பெயர்கள்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பித்து விட்டாச்சு. இந்த அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், கற்பனா சக்தியை குறிகாட்டக்கூடியது. இப்போ இதுக்கு பூஷா, நா, டா. இப்போ டானா இப்போ இந்த தமன், தருண், தன்வின், ஷான, ஷர்வின், சங்கர், சர்வேஷ், இந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்ம கன்னிராசியில் பார்க்க முடியும். இந்த ராசியில் தான் புதன் அப்படிங்கிற கிரகம் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என்ற அமைப்பில் வருகிறது. இந்த ராசியில் தான் களத்திரக்காரகன் சுக்கிரன்கிற கிரகம் நீசமாகிறது. அப்போ இந்த புதன் குறிகாட்டக்கூடிய புத்திசாலித்தனம், பிரமாதமான புத்தி கூர்மைன்னு சொல்லலாம், மதிநுட்பம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் சிஸ்டமேட்டிக்காக, கால்குலேட்டிவாக, பர்ஃபெக்ஷனிஸ்டாக, டெடிகேட்டடாக, கொஞ்சம் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதும் இவர்களிடம் இருக்கும். ஏன்னா அந்த சந்திரன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்களை யோசித்து கொண்டே இருப்பார்கள். இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் முழுமையா இந்த ராசியில் இருக்கிறது. பொதுவா இவர்களால் சும்மாவே இருக்க முடியாது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு
இல்லைன்னா அதையே செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள், ஓரளவுக்கு எளிமையான தோற்றம், ஹைலி நாலேஜபிள், இந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் கச்சிதமாக இருக்கக்கூடிய நபர்கள். அதனாலதான் நிறைய அந்த பேங்கிங் ஃபீல்டு, ஆடிட்டிங் ஃபீல்டு, டீச்சிங் ஃபீல்டுல எல்லாம் கூட நாம் இவர்களை காண முடியும். இதையும் தவிர இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகமான இந்த ஐ ப்ராப்ளம், பார்வை கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பின்னாளில் சந்திக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் என்ற கிரகம் நீசமடைகிறது. ராசியில் ஒளி கிரகம் சுக்கிரன் அவரும் நீசமடைகிறார். பொதுவாகவே யாரையும் பெரிதாக நம்பாமல் உழைத்து ஓடாய் தேயக்கூடிய நபர்கள்ல கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். ஏன் இவர்கள் இந்த அளவுக்கு உழைக்கிறார்கள் அப்படின்னா, இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சமடைகிறது. பொதுவாகவே இவர்கள் தங்களது காரியங்களை சாதித்துக் கொள்வது, இந்த மீடியேட்டர்ஸாக செயல்படுவது, நல்ல கணக்கு ஞானம் நிறைந்த நபர்கள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள், தாயா தாரமா அப்படிங்கிற பிரச்சனையையும் கூட அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கன்னிராசியில் நாம் பார்க்கலாம். எந்த விஷயத்தையுமே இவர்கள் என்னன்னா உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொள்வார்கள். ரொம்பவும் அன்புக்காக, காதலுக்காக, அந்தந்த வயதில் எது காதல்னு நினைக்கிறார்களோ அதுக்காக ரொம்பவும் ஏங்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசி ஆண்களை நாம் பார்க்கிறோம். இந்த ராசியில் சுக்கிரன் நீசம், பொதுவாகவே நம்மிடம் எந்த ஒரு விஷயம் இல்லையோ அந்த விஷயத்துக்காகத்தான் நாம் ஏங்குவோம். அப்போ அந்த நடு வயதில், இளம் வயதில் சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இந்த காதல், காமம் போன்ற விஷயங்கள். இப்போ அந்த காதலுக்காக, ஒரு அன்புக்காக ரொம்பவும் ஏங்கி அதையே யோசித்து கொண்டு ஒரு காதலியை, இவங்களை நம்ம லைஃப் பார்ட்னர் ஆக்கணும் அப்படின்னு இவர்கள் தேடி போகிறார்கள். என்ன நடக்குது அப்படின்னா, காதலை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் அப்படிங்கிறதுனால இவர்களுடைய 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணைவருக்கு, அதாவது இவர்களுடைய 7ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம்னாவே அது விரயஸ்தானம். அப்போ அதிகமான விரயத்தையும் அதிகமான செலவுகளையும் லவ் லைஃபுக்காக செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஏதாவது இவர்கள் புத்திசாலித்தனமாக பேசினால் அந்த லவ் லைஃப் இவர்களுக்கு கட்டாகி விடுகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய தோல்விகளையும் அவமானத்தையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரொம்பவும் ஆசையா, ரொம்பவும் இயல்பா போய் அந்த லவ்வர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரொப்போஸ் பண்ணும் பொழுது அந்த காதலி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பர்பஸா இவங்களை பண்ணணும்னு யோசிக்கிறது இல்லை. சும்மா யதார்த்தமா ஸ்டூபிட், அப்படி இல்லைன்னா நான்சென்ஸ், அப்படி இல்லைன்னா புல்ஷிட், இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் இவர்களை பார்த்து யதார்த்தமாக ஜோக்கடிப்பது போல் நாம் சொல்கிறோம் அப்படின்னு அந்த பெண்களும் சில நேரத்தில் சொல்கிறார்கள். அதையே இவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆவது, டிப்ரெஷன் ஆகி விடுவது. இந்த பெண்ணை காதலின்னு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கியூட்டையும் இல்லை நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கியூட்லையும் சொல்லிட்டோம், வேற வழி கிடையாது. இப்போ டக்குன்னு போய் நம்ம காதலியை மாத்துறது, லவ்வரை மாத்துறது, இதெல்லாம் நாம் சொல்ல முடியாது. வேறு வழி இல்லாமல் இந்த பெண்ணை நாம் காதலித்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நிறைய எதிர்ப்புகளை தாண்டி திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதற்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கடன் சுமைகளையும் நிறைய அவமானங்களையும் நிறைய இடங்களில் சுயமரியாதையையும் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி இல்லைன்னா அந்த ஃபேமிலி லைஃப் கட் ஆகிடும். ஸோ அந்த சகிப்புத்தன்மையுடன் டிராவல் செய்தால் மட்டும்தான் இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இதில் என்னன்னா, இது மனைவி காதலி மட்டுமல்ல, ராசியில் சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே பெண்கள், அதாவது இந்த அண்ணியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், மாமியாராக கூட இருக்கலாம்,
கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இவர்களை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன டென்ஷனை இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வயதில் மூத்த பெண்களாக இருந்தாலும் இவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறார்கள். அவரவர் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து. பல்லை கடித்து கொண்டு குழந்தைகளுக்காக வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர் பர்சனலாக பேசும் பொழுது, சார் எனக்கு எல்லா டிஸ்டர்பன்ஸையும் என் மாமியார் கொடுக்குறாங்க சார். அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவங்களுடைய பேகு பிந்துகோஸ், அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவங்களுடைய பேகு ஓமக்குச்சி மாதிரி இருக்கும் சார். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது அவங்களுடைய பேகை பார்த்தா அது பிந்துகோஸ் மாதிரி இவ்வளவு பெருசாக இருக்கும் சார். உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டால் போகிறோம் சார், உடனே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் சார். அதாவது எங்களுடைய ஆட்கள் யாராவது எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தால் நாங்கள் ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கணும். ஆனால் என்னுடைய லைஃப் பார்ட்னருடைய ஆளுங்க எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டாக வந்தால் அன்னைக்கு தான் பார்த்தா ஒரு பெரிய ஹோட்டலில் எப்படி சமையல் நடக்குதோ அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் சமையல் தடபுடலாக நடக்கும். இந்த மாதிரி நிறைய ஒத்துக்கொள்ளாத விஷயங்களுடன் நான் என் பெற்றோர்களுடன் வாழும் பொழுது என் பெற்றோர்களும் வருத்தப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் நிறைய கடனையும் சுமந்து கொண்டு இந்த ஃபேமிலி லைஃப்பையும் விட முடியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது 95% ஆஃப் கன்னிராசி ஆண்களுடைய ஒரு புலம்பலாக இருக்கும். இதனை ஏற்படுத்தி கொடுப்பது அந்த சுக்கிரன் நீசம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத இந்த பதிவின் கடைசியில் நான் சொல்கிறேன். இதையும் தவிர இவர்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சாட்டர்ன் உச்சம் அப்படிங்கிறது கடுமையான உடல் உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை இவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இந்த 2ஆம் வீட்டில் இவர்களுக்கு சூரியன்கிற நீசம். அப்போ அந்த உடல் உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்களுடைய பெற்றோர், அதாவது குறிப்பா அப்பாவுடைய சப்போர்ட் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. இதே இடத்தில் சாட்டர்ன் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அவர்தான் இங்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். இவருடைய குழந்தைகளுக்கும் இவருடைய அப்பாவுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிதாக கிடைப்பதில்லை. மேலும் இங்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியே 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதால் பின்னாளில் இவர்களுடைய அந்த சொத்துக்களை குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது கூட நிறைய பிரச்சனைகள், நீ அண்ணனுக்கு நிறையா கொடுத்துட்ட, தம்பிக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படுகிறது. இவர்களுடைய 3ஆம் வீட்டுக்குரிய மார்ஸ் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அப்போ இவங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் இவர்களுடைய சகோதரர்களுடைய டாமினேஷன் கூட அதிகமாக காணப்படுகிறது. இவர்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய்ங்கிறவர் நீசமாகிறார். அப்போ இவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் உரிமை கொண்டாடுவதற்கு இவர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் உச்ச பலத்துடன் வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு லாபம் அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் யாரும் நிற்பதில்லை. நிறைய நண்பர்கள் கூட இவர்களுடைய லாபத்துக்குன்னு பெரிதாக இவர்களுக்கு உதவி செய்வதில்லை அப்படின்னு சொல்வதுதான் உண்மை. இவர்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் நீசமடைகிறார். இதே குரு பகவான் தான் இவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர். இவர் இவங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இந்த இவர்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரொம்பவும் போராடுகிறார்கள். அதாவது இவர்களுடைய உரிமைகளை சேர்ப்பதற்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களுடைய புத்திஸ்தானத்தில் நீசமடைகிறார். அப்போ லைஃப் பார்ட்னர் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளியில சொல்லி கொள்ள முடியாத குமரல்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகம் இருக்கிறது.
அதையும் மீறி சகிப்புத்தன்மையுடன் இவர்கள் டிராவல் செய்தால், இவர்கள் சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது இவர்களுடைய லைஃப் பார்ட்னரை இவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக வைத்து கொண்டால் அதன் மூலம் இவர்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 7ஆம் அதிபதி இவர்களுக்கு லாபத்தில் உச்சம். அப்போ பொறுமையாக பல்லை கடித்து கொண்டு சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் தங்களது குடும்பத்துக்காக அந்த லைஃப் பார்ட்னருடன் இவர்கள் டிராவல் செய்வது ஓரளவுக்கு இவர்களுக்கு பின்னாளில் கண்டிப்பாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேறு வழி இல்லாமல் நாம் நம்மளுடைய லைஃப் பார்ட்னரிடம் விட்டு கொடுப்பது நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எடுத்துக்கொண்டு போவது தான் பெஸ்ட். இவர்களுக்கு 6ஆம் அதிபதி இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் நீசம். அப்போ அந்த கடன் தொல்லைகளை அதிகம் சந்திக்கிறார்கள். பொதுவாக எல்லாருமே கடன் தொல்லைகளை சந்தித்தாலும் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு கடன் ஸ்தானமே இவர்களுக்கு ஜென்ம ராசியாக வருகிறது. காலபுருஷனுக்கு லாபஸ்தானம்ங்கிறது இவர்களுக்கு கடன் ஸ்தானமாக வருகிறது. அதாவது காலபுருஷனுடைய லாபம்ங்கிறது கும்பம், இவர்களுக்கு கடனாக வருகிறது. அப்போ அதிகமான ஒவ்வொரு லாபத்துக்கும் கூட இவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. இவர்கள் கச்சிதமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால் என்ன நடக்குது அப்படின்னா, குறிப்பா இவர்கள் எங்கு வேலை செய்கிறார்களோ அந்த இடத்தில் இவர்கள் நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்மை விட்டால் இவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை இவர்கள் முதலாளிகள் நன்றாக புரிந்து கொண்டு இவர்களை சக்கையாக பிழிகிறார்கள், நன்றாக ஏறி மிதிக்கிறார்கள். ஏறி மிதிக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரும்பவும் எழுந்து இவர்களால் ஒரு கவுண்டர் கொடுக்க முடியாத அளவுக்கு இவர்களை நன்றாக அமுக்கி விடுகிறார்கள். இவர்களும் சரி, நம்ம எவ்வளவோ அடி வாங்கிட்டோம், இது நமக்கு என்ன புதுசா, இந்த அடியையும் வாங்கி கொள்வோம் அப்படின்னு பல்லை கடித்து கொண்டு இவர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் அப்படிங்கிறது நீசம். 12க்குரியவன் 8ங்கிறது இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் உச்சம். 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறது வந்தாலுமே அரசாங்கம் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் இவர்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதற்குண்டான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் நீசம். அப்போ திருமணமான புதிதில் ரொம்பவும் லைஃப் பார்ட்னருக்காக விட்டு கொடுத்து போய்விடுவார்கள். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் கேட்டுவிட்டால் உடனே அந்த இடத்தில் இவர்களுடைய ஃபேமிலி லைஃப் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அதனை உணர்ந்து பிறகு வேறு வழி இல்லாமல் அப்படியே இவர்கள் ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துத்தான் ஃபேமிலி லைஃபை ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவருக்கு இருக்கிறது. இவர்களுக்கு லாபாதிபதி இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் உச்சம். அது காலபுருஷனுக்கு 2வது இடம், அதுதான் காலபுருஷனுக்கு தனஸ்தானம். அப்போ லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த லாபாதிபதி இவர்களுடைய சகோதர ஸ்தானத்திலும் நட்பு ஸ்தானத்திலும் நீசம். அப்போ சகோதரர்களுக்கு நீங்க செய்யறது நல்லதுதான், நண்பர்களுக்கும் நீங்கள் செய்யறது நல்லதுதான் என்றாலும் தனக்கு மீறிதான் தானம் தர்மம் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுடைய நிலைமையை அனுசரித்து கொண்டு இந்த விஷயத்துக்கு நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இதையும் தவிர இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் புதன் என்பவர் என்னன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடமாக வருகிறார். அப்போ அந்த 3ஆம் இடம்னாவே கம்யூனிகேஷன், மீடியேட்டர்ஸ், நட்பு, டாக்குமெண்டேஷன் இதையெல்லாம் குறிகாட்டக்கூடியது. அதனால ஒரு பிரமாதமான ஒரு மீடியேட்டர்ஸா வருவாங்க இவங்க. ஏன்னா அந்த இடத்துல இவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை முழுவதுமாக வெளியே காண்பித்து ஒரு பையராகவும் பேசி ஒரு செல்லராகவும் பேசி
அந்த டீலை இவர்கள் கச்சிதமாக முடித்து விடுவார்கள். இவர்களுடைய லாபஸ்தானத்தில் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் உச்சமடைகிறார். அப்போ இந்த லாபம் என்பது பூரணமாக இவருடைய லைஃப் பார்ட்னரைத்தான் போய் சேரும். இதுவும் குடும்ப நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இவர்கள் எடுத்துக்கொள்வது தான் புத்திசாலித்தனம். இவர்களுக்கு விரயஸ்தானமாக வரக்கூடியது சூரியன். இந்த சூரியன் சிம்மம்ங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். காலபுருஷனுக்கே இது 5ஆம் இடம்ங்கிறது காதல், கேளிக்கையை குறிகாட்டக்கூடியது, என்டர்டெயின்மெண்ட்டை குறிகாட்டக்கூடியது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அதாவது இந்த லவ், என்டர்டெயின்மெண்ட் போன்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்னிராசிக்காரர்கள். பொதுவாகவே அதிகமான காதல் தோல்வியை சந்திப்பது, பழி வாங்கக்கூடிய உணர்ச்சிகள் பெரிதும் இவர்களிடம் காணப்படாது. மேலும் இவர்கள் என்னன்னா ஒரு உயர்நிலை, உயர் அந்தஸ்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரும் பொழுது இந்த சுக்கிரன்கிற கிரகம் இயல்பாகவே இவர்களுக்கு ராசியில் நீசம் அப்படிங்கிறதுனால இந்த உணர்வு பூர்வமான தோல்விகள் அடையாமல் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவர்கள் இந்த வெள்ளி அப்படிங்கிற ஒரு மெட்டலை தானமாக கொடுக்கலாம். அது பூஜை பண்றவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய வயதில் மூத்த பெண்கள், அதாவது அம்மா வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கலாம். நன்றாக குடும்பம் நடத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வெள்ளியை இவர்கள், அதாவது ஒரு சின்ன சில்வர் காயின் அந்த மாதிரி தானம் கொடுக்கும் பொழுது இந்த சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது பூரணமாக விலகும். ஓரளவுக்கு வசதிகள் இருக்கு அப்படின்னா யாராவது இந்த கண் மருத்துவத்துக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவுவது, இல்லைன்னா இந்த கண்ணாடி வாங்குவதற்கு, அதாவது கண் பார்வை கோளாறுக்காக கண்ணாடி வாங்கக்கூடிய நபர்களுக்கு கூட இவர்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது அந்த சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது இவர்களுக்கு விலகும். இவர்கள் புத்திசாலித்தனத்தை மேலும் அதிகரித்து கொள்வதற்கு மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு நல்ல மேன்மையை இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர இவர்கள் நம்பர் 5, நம்பர் 6 இந்த 2 எண்களையும் பொதுவாகவே லக்கி நம்பர்களாக உபயோகிக்கும் பொழுது ஒரு நல்ல மேன்மையையும் நல்ல முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக அடைய முடியும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.